மத்திய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோரின் வாரிசுகள் அயல்நாட்டில் பயிலும்போது தமிழகத்தில் மத்திய அரசு ஹிந்தி மொழியை திணிப்பது ஏன் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வினவியுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூரில் தேரடி பகுதியில் திமுக சார்பில் தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனம் வழங்குதல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திமுகவினர் அனைவரும் மேடையில் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த RS பாரதி, 1968ஆம் ஆண்டு இருமொழிக் கொள்கை நடைமுறைக்கு வந்தபொழுது இந்தி பிரச்சார சபாவை அப்போதைய முதலமைச்சர் அண்ணாதுரை மூடவில்லை என்றும், ஹிந்தி தேவையெனில் கற்றுக்கொள்ளட்டும், திணிக்க வேண்டாம் என்றும் கூறினார். எங்க மாநிலத்தில் இருமொழி கொள்கை ஹிந்தி படிக்கிறவங்க யாருன்னா படிச்சுக்கிட்டோம் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே. 68ல் இருமொழி கொள்கை வந்தபோது இந்தி பிரச்சார சபாவை அண்ணா மூடலை. இந்தி பிரச்சார சபா இருந்தது. தந்தை பெரியார் 38ல் அவருடைய சொந்த வீட்டை இந்தி பிரச்சார கிளாஸ் நடத்துறதுக்கு வாடகைக்கு விட்டார். ஆக இந்தி மொழிக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை, எங்கள் மேலே திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம்.